எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நீங்க பார்த்த படத்திலே இது ரொம்பவே வித்தியாசமான படமா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நம்ம உலகம் டெக்னாலஜி வைஸும் சயின்டிபிக்கலாகவும் ரொம்பவே டெவலப் ஆயிருப்போம் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா காட்டியிருக்காங்க. உலகம் ஃபுல்லா ஒரு முட்டாள்கள் மட்டும் இருந்தா சரி, வாங்க கதையோட ஆன்லைன் பார்த்துட்டு வரலாம். ஒரு சயின்டிஸ்ட் குழு என்ன பண்றாங்கன்னா ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களை ஹைபர்னேஷன் பண்ணி அவங்கள நம்ம நினைக்கும் போது எழுப்ப முடியுமா அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு. அது என்னன்றது படத்தோட கடைசியில உங்களுக்கே தெரிய வரும். இந்த ப்ராஜெக்ட்காக ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்லிட்டு ஒரு ஜோடியை செலக்ட் பண்றாங்க. அவங்க 2 பேரையும் ஹைபர்னேஷன் சேம்பர்ல படுக்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு பிரச்சனையால அந்த ப்ராஜெக்ட் பாதியிலே நின்னு போயிடுது. ஆனா அது தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹைபர்னேஷன் சேம்பர்லயே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட்களும் இந்த ப்ராஜெக்ட கை விட்டுட்டு இவங்கள பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. அப்படியே 500 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேம்பர்ல இருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துச்சு பார்த்தா ஃபியூச்சர் உலகத்துல இருக்க எல்லாருமே அடிமுட்டாளா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரையும் சமாளிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாஸ்டுக்கு போற வழி அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இப்படி போகலன்னா இந்த முட்டாள்களுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி உயிர் வாழ போறாங்க? அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற கதை தான் 2006ல ரிலீஸ் ஆன இடியோக்ரசி. And welcome to மேக்லாஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இது உங்கள் மேக்லா. இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் தட்டிட்டு போங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ அப்படியே 2005ல ஒரு மிலிட்டரி பேஸா காட்டுறாங்க. அங்க மிலிட்டரி அபிஷியல் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இங்க எல்லாரும் அசம்பிளா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க மனுஷங்களை ஹைபர்னேஷன் பண்ற அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் பத்தி பேசுதான். நம்ம எதுக்கு மனுஷங்களை ஹைபர்னேஷன் பண்ற ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போது அவங்களை எழுப்ப முடியுமா அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நமக்கு 2 பலியாடு தேவையில்ல. அதே மாதிரி 2 பலியாடு கிடைச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் பேர் ஜோ, மிலிட்டரியில இருக்க லைப்ரரியன். இவனுக்கு அப்பா அம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அதனால இவனுக்கு அதெல்லாம் ஆனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ பேர் ரீட்டா. அந்த சீன் அங்க அப்படியே கட் ஆகி இப்போ இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹைபர்னேஷன் ஷாம்ப்ல படுக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இதுக்கு போய் எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க? சரியான முட்டாள்களா இருக்காங்க. சும்மா படுத்து தூங்குறதுக்கு காசு தராங்க. என்ன ஒண்ணு இதுல இருந்து எழுந்துக்கிறதுக்கு இன்னும் 1 இயர் ஆகும், எப்படின்றதுக்குள்ள போயிடும் அப்படின்னு அவனே தேத்திக்கிறான். ஹீரோ ஒரு மிலிட்டரியில இருக்க லைப்ரரியன். அவனுடைய மேலதிகாரிகள் சொல்றத அவன் கேட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்லாம தான் இதை பண்றதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி கேக்குறாரு. நீ ஒரு டிராயிங் வரைகிற ஆர்டிஸ்ட்னு கேள்விப்பட்டேன், நீ ஏன் இதை பண்ண ஒத்துக்கிட்ட? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனாலதான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த சாம்பர்ல படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஹெட்டா இருந்த அந்த மிலிட்டரி ஆபீசர் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு நிறைய தப்புகள் பண்ணனால அவர் அப்படியே பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. அவர் ஜெயில போனனால இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட எல்லாருமே அடியோட மறந்துட்டாங்க. அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருந்த பில்டிங்கையும் இடிச்சு தரம் மட்டும் ஆக்கி அங்க குப்பையை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 1 இயர்க்கு அப்புறம் நம்மள எழுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சாம்பர்லயே இருக்காங்க. அப்படியே வருடங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. விஞ்ஞானம் அறிவியல் எல்லாமே முன்னேறும் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் எல்லாருமே போக போக ரொம்ப முட்டாள்களா ஆக்கிட்டு இருக்காங்க. குரங்குக்கு ஏண்டா முடி கொட்டல அப்படின்ற அளவுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டேய், ஊர்ல 1008 பிரச்சனை இருக்கு, இதுல குரங்கு முடி கொட்டலையே, அதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போக போக மனுஷங்களோட அறிவும் கம்மியாகிட்டே போகுது. இப்ப 2505 பூமியில இருக்க எல்லா மனுஷங்களுமே ரொம்பவே முட்டாள்களா இருக்காங்க. எந்த அளவுக்கு இயற்கையை அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிச்சு குப்பைகளா கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு குப்பை மலையை காட்டுறாங்க. அந்த குப்பை மலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியுது. அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோ ஜோ இருக்கான். அந்த குப்பை மலை சரிஞ்சு அப்படியே ஒரு வீட்டோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போகுது. ஏதோ ஒண்ணு கண்ணாடி உடைச்சுக்கிட்டு வருதுன்னு கூட தெரியாம ஒரு மாங்காய் மடியன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பேரு தான் ஃப்ரிட்டோ. அவன் என்ன பாக்குறான் அப்படின்னா வடை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஷோல இருக்கிறவருக்கு எப்ப பார்த்தாலும் படக்கூடாத இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஷோல ஒருத்தர் பால்கனில நின்னுகிட்டு வாயை பொழந்துகிட்டு அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருந்து வேகமா ஒருத்தர் ஓடி வந்து 8 ஒண்ணு விட்டுறாரு. அவர் அங்கிருந்து அப்படியே பறந்து போய் ஒரு செவுத்துல உட்காந்துக்கிறாரு. அங்கிருந்து எப்படியோ கீழே இறங்கி போனா கீழே இருந்து ஒரு நாய் லபக்குன்னு கவிடுது, அதுவும் அந்த இடத்துல. அப்புறம் அதுகிட்ட தப்பிச்சு போயிடுவாருன்னு பார்த்தா திரும்ப ஒரு பலகையில போய் முட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய
பில்டிங்லாம் எடுக்கிறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல ஒரு பால், அந்த பால் வேகமா வந்து அவரை தூக்கிட்டு போயிடுது. இப்படி இந்த ஷோ போய்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அந்த சாம்பர்ல இருந்து எழுந்துக்கிறாரு. நான் எங்க இருக்கேன், இதுக்குள்ள 1 year ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறான். என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஃப்ரூட்டோவும் நம்ம ஹீரோவை கவனிச்சிடறான். என்னது நீ எங்க இருக்கன்னு உனக்கே தெரியல, அங்கே ஏறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்டாவை எழுந்து போயிட்டு இது ஏன் விடுறா, முதல்ல நீ என் வீட்டை விட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை 8-1 விட்டு அந்த ஜன்னல் வழியாவே பறக்க விட்டுடுறான். டேய் நான் வடப்பூச்சி ரசிகண்டா, எவ்வளவு தைரியம் தான் நான் பார்க்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியே திட்டிட்டு இவன் போய் மறுபடியும் அந்த ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னது இது, இடமே வித்தியாசமா இருக்கு, அங்க இருக்கவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜியும் வேற மாதிரி இருக்கு, ஆட்களும் கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்காங்க, 1 yearக்குள்ள இவ்வளவு மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு கும்பல் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேச போறான். ஆனா பார்த்தா அவங்க நம்ம ஹீரோவை திட்டி விட்டுடுறாங்க. என்னடா நடக்குதுங்க, நமக்கு தான் ஏதாச்சும் மண்டையில கோளாறு ஆயிடுச்சா, நம்ம போய் முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அங்க வேலை செய்யற நர்ஸ் கூட உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க. ஒருவேளை நம்ம தூக்கலப்பத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவுறதுக்காக வாஷ் பேஷன்ல போயிட்டு தண்ணி திறந்து பார்த்தா ஹல்கோட ரத்தம் மாதிரி பச்சை கலர்ல வருது. அப்புறமா தான் தெரியுது அது ரத்தம் இல்ல, பிராண்டோ அப்படின்ற ஒரு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போய் தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தண்ணியா அப்படின்னா அந்த பாத்ரூம்ல இருக்குமே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், செக்கப்பும் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான மிஷின் இருக்கு. அங்க பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 3 டியூபை கையில எடுக்கிறாரு. கையில எடுத்துட்டு அதுல ஒரு டியூபை ஃபர்ஸ்ட் கையில கொடுக்குறாரு. இந்த தம்பி இத வாயில சொருவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் சொருவிக்கிறான். அப்புறம் இன்னொரு டியூபை கொடுத்து இந்த தம்பி இத காதுல சொருவிக்கோ அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோ அதை சொருவிக்கிறாரு. 3வது டியூப் கொடுத்து இந்த தம்பி இத பின்னாடி சொருவிக்கோ அப்படின்றாரு. இதுகிட்ட நம்ம ஹீரோ நல்லா நடக்குதுங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவனும் சொருவிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் சொல்றாரு, அச்சோ தம்பி ஒரு தப்பு நடந்து போச்சு, திருப்பி கொடு தம்பி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி எல்லாத்தையும் கலந்து வச்சிடுறாரு. இதை எடுத்து வாயில வச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பேன்னு முழிக்கிறான். அட பாவி, இது கொஞ்சம் முன்னாடியே சொல்ல மாட்டியாடா, இதுக்கு முன்னாடி நான் இதை எங்க வச்சிருந்தேன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த செக்அப் முடிச்சுட்டு நம்ம ஜோ டாக்டர் பார்க்கறதுக்காக போறான். அப்பதான் அங்க இருக்க மேகசீன்ல March 3, 2505 போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னு நம்ம ஜோக்கு அட கடவுளே, என்னடா இது 1 வருஷம் தான்டா சொன்னீங்க, எப்போ 500 வருஷம் எனக்கு தூக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறை அடிச்சுக்கிட்டு ஜன்னலை திறந்து பார்க்கறான். ஜன்னலை திறந்து பார்த்தா உலகமே குப்பமோட இருக்கு. ஒரு பில்டிங் மேல இன்னொரு பில்டிங் சாஞ்சிருக்கு. அது கூட பரவாயில்ல, ஒரு பில்டிங் இன்னொரு பில்டிங் மேல விழாம இருக்கிறதுக்கு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. காரு போறதுக்கு ரோடு கூட சரியா இல்ல, நேரா போய் கீழே விழுது. என்ஜினியர்ஸ் எல்லாம் லாக்டவுன்ல படிச்சிருப்பானுங்க போல இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு குட்டி பிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். 2005, அதாவது ஜோவும் ரித்திகாவும் அந்த ஹைபர்னேஷன் ஷாம்ப்ல படுக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் தொகையை கணக்கிடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரொம்பவே அறிவாளியா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தள்ளி போய் கடைசியில குழந்தைய பிறக்காம இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா முட்டாள்கள் எதுவுமே யோசிக்காம நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. இந்த காரணத்தினால அறிவாளிகளோட தொகை ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது, முட்டாள்களோட தொகை ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்படியே போனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல முட்டாள்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதுலே கொஞ்சம் புத்திசாலியான 2 பேரை இந்த ஹைபர்னேஷன் சாம்ப்ல படுக்க வச்சு புத்திசாலிகளோட பாப்புலேஷனை அதிகப்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேரையும் வச்சு இது மாதிரி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா நடுவுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டனால எல்லாமே குளறுபடி ஆகி போச்சு. இப்ப 500 வருஷம் கழிச்சு அவங்க முன்னாடியே நினைச்ச மாதிரி முட்டாள்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த 2505 வருஷத்துல இந்த முட்டாள்களுக்கு நடுவுல எப்படி வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அப்ப உள்ள வந்த டாக்டர் நம்ம ஜோ கையை பார்த்து அவன் கையில
டாட்டூவே இல்லை. அப்ப இவன் ஸ்கேன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பட்டனை அழுத்துறான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க எல்லாருமே ஸ்கேன் பண்ணி அவங்க கையில டாட்டூ இருக்கணும். ஒருவேளை டாட்டூ இல்லைன்னா அது ரொம்பவே பெரிய விஷயமா பார்க்கப்படும். அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. இந்த டாக்டர் இப்படி பண்றதை பார்த்த உடனே நம்ம ஜோ பயந்து போயிட்டு இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு காசு கூட பே பண்ணாம அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் அங்க ஒரு தியேட்டர் இருக்கிறத பாக்குறான். அந்த படத்துக்கு 8 ஆஸ்கார் அவார்டும் கிடைச்சிருக்கு. அந்த படத்தோட பேரு ஆஸ். அப்படி என்னடா படம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ள போய் பாக்குறான். பார்த்துட்டு என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே கரெக்டா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றான். ஹைபர்னேஷன் சேம்பர்ல 500 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் அவனை கோர்ட்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க. லவ் பேர்ட்ஸ் வைக்கிற கூண்டு மாதிரி ஒரு பெரிய கூண்டா வச்சு அதுல அவனை பிடிச்சி போட்டுடுறாங்க. அங்க இருக்க ஜட்ஜும் மகா முட்டாளா இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சாதகமா பேசுறதுக்காக ஒரு வக்கீல கூட்டிட்டு வராங்க. அவன் தான் அந்த ஃப்ரிட்டோ. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்து எழுந்துச்சுப்பான்ல, அவன் தான் அந்த ஃப்ரிட்டோ. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் எழுந்துச்சு பேசுறான். அவன் யாருன்னா, நம்ம ஹீரோவை மாட்ட விட்டான்ல அந்த டாக்டர், அவன் தான். இவர் டோனர். இவன் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப் பண்ணிட்டு ஒரு பைசா கூட தரல. அதனால எனக்கு இப்பயே அந்த பைசா வேணும். இந்த கருப்பை எனக்கு சாதகமா தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் 7 மேடம் கேட்டுக்கொள்கிறேன். மை டாட். இது டாடா? அது லார்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த முட்டாள் ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோக்காக வச்ச லாயரான நம்ம ஃப்ரிட்டோவை பார்த்து, நீங்க உங்க ஆளுக்காக என்ன பேச போறீங்க ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கிட்ட நம்ம ஹீரோ, என்னது ப்ராஸ்டிடியூட்டா? டேய், அது ப்ராசிக்யூட்டர் தானே. ஜட்ஜே இப்படியா? நான் வெளியே போன மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான். இவன் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டு தான் உள்ள வந்தான். அது மட்டும் இல்லாம நான் வடப்பூச்சி ஷோவை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தேன் தெரியுமா? இவன் நடுவுல வந்து கெடுத்து விட்டுட்டான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் எனக்கு காசு தரணும். முதல்ல பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சாதகமா பேசுறதுக்கு பதில் அப்படியே ஆப்போசிட்டா பேசுறான். இதை கிட்ட ஜட்ஜும் இது வடப்பூச்சி பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ, டேய் நீங்கெல்லாம் பைத்தியமாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அதே டைம்ல நம்ம ரேட்டாவும் கண்ணு முழிச்சு எழுந்துடுறா. அங்க ஒரு காசு இருக்கிறத பாக்குறா. எடுத்து பார்த்தா அதுல 10 மில்லியன் இருக்கு. அதுல பார்த்தா இது ஒரு லூஸோட போட்டோ போட்டிருக்கு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கைய ஒரு மிஷின்ல விடுறாங்க. அந்த மிஷின் தான் நம்ம ஜோவுக்கு டாட்டூ போடும். அப்ப அந்த மிஷின் கேக்குது, சார் நான் உங்களுக்கு டாட்டூ போட போறேன், உங்களுடைய நேம் என்ன? அதுக்கு ஜோ சொல்றான், எனக்கு தெரியல. இது என்ன நேம்லாம் கேக்குது? உங்களுடைய நேம் எனக்கு தெரியல, மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னது, என்னோட பேரு எனக்கு தெரியலையாவா? அது என் பேரு இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே கன்ஃபர்மேஷனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவனுக்கு டாட்டூவும் போட்டு விட்டுடுது. அதுக்கப்புறம் அவனை ஜெயில கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு வச்சு அவனை ஒரு நாய் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு கொடுத்திருக்க கார்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு தம்பி, இங்க இருக்க கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், யாராலையும் பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பில்டப் விட்டுட்டு இருந்தாரு. நம்ம ஜோவும் அதை கேட்டு அப்படி என்ன கொஸ்டினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துகிட்டே போயிட்டு கொஸ்டினை அட்டென்ட் பண்றான். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட்ல 2 லிட்டர் தண்ணி இருக்கு, இன்னொரு பக்கெட்ல 5 லிட்டர் தண்ணி இருக்கு, இப்ப உங்ககிட்ட மொத்தம் எத்தனை பக்கெட் இருக்கு? இதை கேட்டு ஜோ, என்னது இதுதான் கொஸ்டினா? அப்ப என்கிட்ட 2 பக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இது வரைக்கும் யாரும் ஆன்சர் பண்ணாத அந்த கொஸ்டினை இவன் சொல்லியிருக்கான். பக்கத்துல திரும்பி பார்த்தா எவனுக்குமே ஆன்சர் தெரியல. என்னடா இவனுங்க எல்லாரும் முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப முட்டாள்களா தான் இருக்காங்க. அப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அங்க ஒரு கார்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு இன்னைக்கு ரிலீஸ் டேட் சார், நான் இப்ப எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அதை கேட்ட கார்டு ஹீரோட கண்ணத்துல பழையன்னு ஒரு அறை விடுறாரு. ஏன்டா இப்படி அடிக்கிறாரு? ஒருவேளை இவன் கொஞ்சம் புத்திசாலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கும் போதே, டேய் ரிலீஸ் டேட்னா இந்த லைன்லடா நிக்கணும், அந்த லைன்ல நிக்கணும்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விடுறான். அங்க போனா அங்க ஒரு கார்டு இருக்காரு. இன்னைக்கு ரிலீஸ் டேட்னு சொன்ன உடனே அவரு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி உனே இதுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சார் இதுல இருக்காது, பின்னாடி ஒரு பண்டில் பேப்பர் இருக்குல்ல அதுலதான் இருக்கும், அதுல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொன்ன உடனே, அப்ப
அப்படியா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்க போன உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து அசால்ட்டா தப்பிச்சு போயிடுறான். அவன் அங்கிருந்து தப்பிச்சு போனது தெரிஞ்சு செக்யூரிட்டி அலாம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மாட்டிப்பான்னு பார்த்தா அங்க 2 ஷூட்டிங் கன் வச்சிருக்காங்க. அதுங்க 2 மாத்தி மாத்தி சுட்டு அதுங்க அப்படியே காலி ஆயிடுது. எவனா இதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு நேரா ஃப்ரிடோ வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நீ ஏன் வீட்டுக்குள்ள வர்ற அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அதை கேட்ட ஹீரோ, இங்க பாரு ஃப்ரிடோ, எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை, எனக்கு வேற யாரையும் இங்க தெரியாது. நான் 500 வருஷமா சாம்பர்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப திரும்பியும் பாஸ்டுக்கு போகணும். அதுக்கு எதனா வழி இருந்தா நீ சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு யாராச்சும் சயின்டிஸ்ட் தெரியுமா, இல்லைனா அட்லீஸ்ட் டைம் மிஷினாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஓ டைம் மிஷினா, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது டைம் மிஷின் தெரியுமா, சரி ஓகே அப்போ உடனே என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே, நான் ஏன் உன்னை கூட்டிட்டு போனோம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோ சொல்றான். உடனே அதை கேட்ட ஹீரோ, சரி ஓகே நான் சொல்றது கேளு, நீ இப்போ மட்டும் என்ன பாஸ்ட்டுக்கு போக ஹெல்ப் பண்ணனா நான் 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்கே உனக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உனக்கு அமௌண்ட் போட்டு வைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு பில்லியன் கணக்கில் சேர்ந்து இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே இதை கேட்ட ஃப்ரெடோ, இது பணமா, பணம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி ஓகே நீ இது முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டேன்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடோ சொல்கிறான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவை தேடி போலீஸ் ஃப்ரிடோ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு அவங்க 2 பேரும் காரில் ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகிற வழியில் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ எப்படி இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவளே காரில் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நம்ம இது மாதிரி 500 வருஷமா உள்ள தூங்கிட்டு இருந்திருக்கோம், இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்கிறாரு. கார்ல அந்த ஸ்கேனர் நம்ம ஹீரோ கையில இந்த டாட்டூவை ஸ்கேன் பண்ணி அவன் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான் அப்படின்றத காட்டி கொடுத்துருது. அதனால இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால போலீஸ் இவங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்சு இவங்க 3 பேரும் அந்த காரை அங்கேயே விட்டுட்டு சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெயிட் பண்ணும்போது அங்க இருந்த ஸ்கேனர் நம்ம ஹீரோ கையில இந்த டாட்டூவை ஸ்கேன் பண்ணிடுது. ஸ்கேன் பண்ணி இவன் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருது. அதனால இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரிடோ என்ன பண்றான்னா, நெக்ஸ்ட் ஒரு ட்ரெயின் கிளம்புது, அந்த ட்ரெயின்ல போயிடலான்னு சொல்லிட்டு அவன் போய் ஏறிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, இரு அவன் இன்னும் வரலையே, சரி விடு நான் மட்டும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு முன்னாடியே எங்க 2 பேரும் எழுப்பி விட்டுடுறேன். அப்படி நான் எழுப்பிட்டேன்னா நாங்க 2 பேரும் இங்க இருக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்னா அப்ப பாஸ்ட்ல எழுப்பி இருக்க மாட்டோம், இது என்னடா மேக்ஸ் விட இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஷோ இப்போ இந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப முக்கியமா அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை கையங்காலமா பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஜெயில பிடிச்சி போடுவாங்கன்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது பிரசிடென்ட் பார்க்க தான் இவனை கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ தான் இந்த உலகத்திலே புத்திசாலியானவன், யாருமே சால்வ் பண்ணாத கொஸ்டினுக்கு நீ தான் ஆன்சர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஜோ, என்னது அந்த பக்கெட் கொஸ்டின்னா உலகத்திலே கஷ்டமான கொஸ்டினா? ஆமாப்பா உனக்கு தெரியாதா, நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஜோ அந்த கல்வித்துறை அமைச்சரை பார்க்குறான். அப்படியா, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஒரு வழியா பிரசிடென்ட் உள்ள வந்துட்டாரு. அவரு ஒரு ரெஸ்லர், அவர் 5 தடவை ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. உள்ள வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நீ தான் இந்த உலகத்திலேயே புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பார்க்காத பொருள் பார்த்தா மாதிரி அவன் கழுத்தை திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த மீட்டிங்க்கு நம்ம பிரசிடென்ட் சம பீஜமோட உள்ள வந்து நுழையிறாரு. அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம நாடு முன்னேறலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கூட்டத்துல ஒருத்தர் சொல்றான், இதைதான் நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம பிரசிடென்ட் கோவம் வந்து, என்னது ஏன்டா அவன் என்ன எடுத்து பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு கன் எடுத்து மேல பார்த்து சுட ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் எனக்கு என்ன பண்ண தெரியாமதான் இருந்துச்சு, இப்ப எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், இவன் தான் நம்ம உலகத்திலேயே அறிவாளி, இவன் பேர் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கூட்டத்துல இருந்து ஒருத்தன், அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதான் எனக்கு தெரியல. என்ன பிரசிடென்ட், உங்களுக்கே அவன் பேர் தெரியலையா?
அதான்ப்பா அவன் பேரு எனக்கு தெரியல. இதை பார்த்த ஜோ குழம்பையே சாவுங்கடா அப்படின்ற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஜோவை அந்த நாட்டோட செக்ரட்டரியா மாத்திடுறாங்க. இந்த நாட்டோட பொருளாதாரம் வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஃப்ரிட்டோவை நம்ம ஜோ கூப்பிடுறான். அப்ப நம்ம ஜோ ஃப்ரிட்டோ கிட்ட கேட்கறான், இந்த டைம் மிஷின் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு எப்படி போகுறது, அதுக்கான வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா கேட்கறான். அதுக்கு ஃப்ரிட்டோ சொல்றான், இங்க ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியம் கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு இப்படி சொன்னா புரியாது, நீ அதோட மேப் மாதிரி வரைஞ்சி எனக்கு எடுத்து தெரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, மேப்பு தானே, அசால்ட்டா வரைஞ்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆலோசகர்கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளரணும்னா முதல்ல அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும், அதாவது விவசாயம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலத்தை போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஃப்ரிட்டோ வரான். வந்த உடனே, நான் மேப் கிட்னே எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா கேட்குறான். ஃப்ரிட்டோவும், மேப் தானே, இதுல இருக்கு, இதுல இருக்கிற மாதிரியே போனா நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் ரீட்டாவை இந்த போலீஸ் கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு வர சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அவனும் அதே டைம்ல கரெக்டா வந்திருப்பா. அதுக்கப்புறம் ஜோ சொல்றான், நாங்க 2 பேரும் போயிட்டு இந்த விவசாய நிலத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம், நாங்க போயிட்டு எங்களை தனியா விடுங்க அப்படின்ற மாதிரி ஜோ சொல்றான். உடனே அந்த முட்டாளர்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டு அந்த மேப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நீங்க இங்க இருக்கீங்க, வளைச்சு வளைச்சு போட்டு இங்க டைம் மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல போட்டிருக்கான். இதை பார்த்து ஜோ, ஷோ இந்த முட்டாள் பேச்சு நம்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அவன் தலையிலேயே அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி விவசாயம் விளையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன் இங்க எந்த பயிரும் விளைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி ஊத்துறதுக்கு பதில் அந்த பச்சையா இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை ஊத்துறாங்க. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்த சொல்றான். உடனே அதையும் தண்ணியா மாத்திடுறாங்க. தண்ணியா மாத்தின உடனே எனர்ஜி ட்ரிங்க் உற்பத்தி பண்ணவங்க அதுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருமே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காதுல, அதனால. அதுக்கப்புறம் செடி வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை போட்டு அவனை ஜெயில போடுறாங்க. டேய், செடி வளரணும் கொஞ்ச நாள் ஆகும்டா, உடனே எப்படா வளரும், மூளை இல்லாதவங்கடா. நம்ம ஹீரோ ஜெயில இருக்கனால நம்ம ரீட்டாவும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அவன் கையில ஒரு சங்கிலி கட்டி அந்த சங்கிலியை ஒரு பெரிய கல்லோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜோ நம்ம ரீட்டாவை பார்த்து சொல்றான், இங்க பாரு, என் வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியல, ஆனா நீ நல்லா டிராயிங் வரைவல, நீ ஆர்டிஸ்ட் தானே, நீ ஆச்சு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ரீட்டாவும் சோகமா அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷோ நடக்குது. அந்த ஷோல நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வராங்க. அதை வேடிக்கை பார்க்கறது கிடையாது, அந்த போட்டியை போட போறதே இவன் தான். அதே டைம்ல அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்காக ஒருத்தரை கூப்பிடுறாங்க. இவர் யாருன்னா அந்த வடப்பூச்சி ஷோல இருப்பார்ல அந்த ஹீரோ, அவர் தான். அவர் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தன் வேகமா ஓடி வந்து அதே இடத்துல அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டி போட்டு சொல்றாங்க. இது வேறையா, ஏன்டா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கான ட்ரக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னது ட்ரக்கா? ட்ரக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒன்றை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு இத்து போன காரை கொடுக்குறாங்க. எது, இந்த காரை வச்சு அந்த ட்ரக்கு நான் தோக்கடிக்கணும், சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கார்ல ஏறி போய் உட்காருறான். ஆனா இவன் கையில தான் ஒரு பெரிய கல்லு கட்டி இருக்குல்ல, அதனால அவனால உள்ள போகவே முடியல. அதான் அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த கல்லை மட்டும் அவங்க கையில இருந்து கழட்டி விடணும். அதை விட்டுட்டு அந்த கல்லையே தூக்கி அந்த கார் மேல போடுறானுங்க. அட பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் நம்ம ரீட்டாவும் ஃப்ரிட்டோவும் டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சோகமா ஜன்னலாண்ட போய் நிக்கிறா. அப்ப நிக்கும் போது அங்க ஒரு செடி வளர்ந்துருக்கிறத பாக்குறா. நம்ம ஜோ சொன்னது கரெக்ட் தான், தண்ணி ஊத்துனா செடி வளருது. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா ஃப்ரிட்டோவை கூப்பிட்டு அந்த டிவியை காட்டி, நம்ம இப்ப அந்த இடத்துக்கு உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கி டிவி பக்கத்துல போய் நிக்கிறான். அட முட்டாளே, நான் சொல்றது அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவனும் நம்ம ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த விவசாய நிலத்துல செடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இது எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா அந்த ஸ்டேடியம்க்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்றா. ஆனா அந்த பிரசிடென்ட் எதுவுமே கண்டுக்கல. நம்ம ஹீரோ எப்படியோ அங்கிருந்து 2 ட்ரக்கையும் ஒன்னா மோத விட்டுட்டு அவன் எப்படியோ தப்பிச்சிடுறான். அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு தடியான ஆள் கன் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை சுட வரான். இதுக்கு மேல விட்டா அவ்வளவுதான் இவன் காலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சானா, எப்படியாச்சும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கேமராமேனுக்கு காசு கொடுத்து
அந்த செடி முளைச்சிருக்க இடத்துக்கு போயிட்டு அதை அப்படியே லைவா டெலிகாஸ்ட் பண்ண சொல்றாங்க. அங்க போன உடனே அவங்க 2 பேருமே எதுக்கு அங்க போகணும் அப்படின்றதே மறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த கேமராமேன் சொல்றான், நான் தான் கேமரா பிடிச்சிருக்கேன்ல, நான் தான் மறந்துட்டேன், நீ என்ன வெட்டியே தானே இருக்க, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஃப்ரிட்டோக்கு செம காண்டாயி அவன் செவிலே ஒரு அறை விடுறான். விட்ட அறையில அந்த கேமராமேன் கையில இருந்த கேமரா பறந்து போயிட்டு ஒரு செடி முன்னாடி போய் விழுது. அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த பக்கம் நம்ம ரீட்டாவும் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்டோக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து அங்க இருக்க எல்லா செடியுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது அப்படியே எல்லாருமே இங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவை அந்த கன்னை வச்சு சுட போறான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ஜோவை ரொம்ப பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்மளால விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், திரும்பியும் டைம் மிஷின் யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ரீட்டா என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு வர விருப்பம் இல்ல, இங்கேயே நல்லா இருக்கு, எல்லாரும் ரொம்ப முட்டாள்களா இருக்காங்க, எனக்கு இங்க இருக்குதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் பிரசிடென்டா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, நீ வைஸ் பிரசிடென்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் டைம் மிஷினுக்கு போற ஆசையை இங்கேயே விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கிட்ட பிரசிடென்ட்டும், என்னது உனக்கு டைம் மிஷினுக்கு போகணும்னு ஆசையா, அது குழந்தைங்க தானே போவாங்க, சரி போனா நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கிட்ட ஹீரோக்கும் செம சந்தோஷம் ஆயிடுது. உடனே ரீட்டாவும் அவனும் டைம் மிஷினுக்கு போறாங்க. அங்க போனதான் தெரியுது, இவ்வளவு நாள் ஃபிட்டோ சொல்லிட்டு இருந்த டைம் மிஷின் வேற எதுவும் இல்லை, அது ஒரு குழந்தைங்க போற ரைடுன்னு சொல்லிட்டு ஜோ நினைச்சுக்கிறான். நல்ல வேலை இவன் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம இங்க வராம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. அவன் புத்திசாலி தனத்தால சீக்கிரமாவே பிரசிடென்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜோவும் நிறைய மாற்றங்கள் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு மாத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பசங்களும் பிறக்குது. அவங்க 3 பேரும் ரொம்ப புத்திசாலியாவும் இருக்காங்க. நம்ம ஃப்ரிட்டோவும் 5 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 32 பசங்களை பெத்துக்கிறான். அந்த 32 பசங்களுமே இவன மாதிரி அடிமுட்டாளங்களா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றேன்னா, நம்ம ஹீரோவை வரையறேன்னு சொல்லிட்டு அவளோட ஆர்டிஸ்ட் திறமையை காட்ட ஆரம்பிக்கிறா. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.